வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யானை தாவளம். குருவாயூரில் இருக்கிற யானை தாவளம் ஏரியா தான். பாகன்கள் எப்படி யானையை சுத்தமாக குளிச்சுட்டுக்கிறாங்க பாருங்க. யானை படுக்க வச்சு சுத்தமாக சோப்பு போட்டு உரைச்சி குளிக்க வைப்பாங்க. எதனால் அப்படின்னா, குருவாயூர் கோவிலுக்கு தினமும் 2 யானை முதல் 3 யானை காலையிலும் இரவிலும் போகும். எதுக்காகனா, குருவாயூர் கோவிலில் காலையிலையும் பூஜை நடக்கும், நைட்டு 10 மணிக்கு மேலே சீவேலின்னு ஒரு பூஜை நடக்கும். அதாவது கிருஷ்ணரை யானை மேலே உட்கார வச்சுட்டு யானையை அலங்கரித்து கொண்டு போகணும். அப்படி யானை கொண்டு போகணும்னா யானை பக்காவாக இருக்கணுங்க, மதம் பிடிக்கக்கூடாது. அதுக்கு தான் பாகன்கள் ஒவ்வொரு யானையும் பார்த்து பராமரிப்பாங்க. கண் செவந்தாவோ கண்ணில் நீர் வந்தாவோ யானையை கோவிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இங்கே ஒவ்வொரு யானைக்கும் 3 பாகன்கள் இருப்பாங்க. முடிஞ்சால் 4 பாகன்கள் கூட வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யானை தாவளம் குருவாயூர்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இந்த யானை தாவளம். இந்த யானை தாவளத்துக்கு நீங்கள் ஒன்றா பல ஏக்கர் மதிப்புள்ள இடம். அது வந்து பல யானை இருக்குதுங்க. குறிப்பாக 2003 புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் யானை குருவாயூருக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் லட்சுமி நாராயணி யானை. அந்த யானையும் இருக்குது. அதே மாதிரி ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு யானை இந்த யானை தாவளத்தில் தான் இருக்குது. அதுக்கு பேர் நந்தன் யானைன்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த முன்னாடி தம்ப்நெயிலில் கொடுக்குற அதுதான் ஆசியாவிலே இருக்கிறதுலே மிகப்பெரிய யானை. அது வந்து யானை தாவளத்தில் தான் இருக்குது. குருவாயூர் கோவில் யானை தாவளம். இங்கே வந்து பல ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. அதாவது தமிழில் சந்திரமுகின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த சந்திரமுகி படம் எதோட வெர்ஷன்னா மணிச்சித்திரத்தாள், மோகன்லால் அவர்கள் நடித்த மணிச்சித்திரத்தாள்ங்கிற படத்தோட வெர்ஷன் தான். அந்த மணிச்சித்திரத்தாள் படத்தில் இந்த யானை தாவளத்துக்குள்ளே தான் அந்த சோமனாமன் ஓடி விளையாடுவாங்க. அதுதான் இந்த இடம் யானை தாவளம். அவ்வளோ ஒரு அருமையான ஏரியா. குருவாயூர் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக யானை தாவளத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குழந்தைய ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே வரவங்க பூரா ஃபேமிலி தான். இது வந்து யானை சம்மந்தமான வீடியோ. ஏன்னா இந்த குடும்ப கதையுமே சண்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. ஏன்னா இது குடும்பமாக பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலிமெண்ட்டு. அது யானை எப்படி குளிப்பாட்டுறாங்க, எப்படி தண்ணி குடிக்குது, பாகன்கள் எப்படியெல்லாம் யானையை பராமரித்து சாப்பிட கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா குருவாயூர் யானை தாவளங்கிறது கவர்மெண்ட்டோடதுங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு 25 ரூபா டிக்கெட் எடுத்து தான் போகணும். 25 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எத்தனை வீடியோ வேணால் எடுக்கலாம், எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம். அந்தளவுக்கு அருமையான ஏரியா. நந்தன்கிற ஒரு யானை தான் ஆசியாவிலே மிகப்பெரிய யானை. அந்த யானையை நான் காட்டுறேன், தம்ப்நெயிலில் போடுறேங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. இருக்கிறதுலே பெரிய யானை அதுதான் நந்தன்கிற யானை. யானை தாவளங்கிறது பேர் பெற்ற இடம். குருவாயூர்லேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம். ஆனால் பஸ் ஸ்டாப்பாக இருக்குது பாருங்கள். யானை தாவளம் எப்படியெல்லாம் யானையை பராமரிச்சுட்டுருக்கிறாங்க பாருங்க. கேரளா கவர்மெண்ட் சிறப்பாக பராமரிச்சுட்டுருக்கிறாங்க. கேரளாவில் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே குருவாயூர் கோயிலுமே யானையுமே பக்காவாக பராமரிப்பாங்க. ஏன்னா தினமும் 3 யானை 4 யானை குருவாயூர் கோயிலுக்கு கம்பல்சரியாக போகணும். எதுக்காகனா யானை ஊர்வலம் இருக்குதுங்க. நைட்டு 10 மணிக்கு கம்பல்சரியாக யானை ஊர்வலம் இருக்குது. அந்த யானையை பக்காவாக பராமரிக்க யானை தான் கொண்டு போகுமா. ஏன்னா ஒரு சில சம்பவங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குது. அதாவது யானைக்கு மதம் பிடிக்காமல் இருக்கிற யானையை கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த யானை பாகன்கள் பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பல ஏக்கர் மதிப்புள்ள யானை தாவளம் தான் இது. யானை எப்படி சாப்பிட்டுக்கிற பாருங்க. 2 பாகன் நின்றுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு யானைக்குமே 2 பாகன் 3 பாகன் இருப்பாங்க. அப்புறம் இப்போ போலீஸ் பாதுகாப்பும் அங்கேயே இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு அருமையான இடம், அருமையான பிளேஸு. யானை சம்மந்தமாக வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானை கொண்ட யானை தாவளம் கேரளா மாநிலம் குருவாயூரப்பன் கோவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. நீங்கள் குருவாயூர் கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக இந்த யானை போய் பாருங்கள். அதாவது இங்கே வந்து கேசவன் ஒரு யானை இருந்தது. 100 வயசில் தான் இறந்தது. குருவாயூரப்பனோட கேசவன் யானை எப்படி இறந்ததுன்னா வயசாகிட்டாங்க. அது குருவாயூரப்பனோட சிலை முன்பு மண்டிட்டு தான் இறந்தது. அது குருவாயூருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான யானை. இப்போ உயிருடன் இல்லை. குருவாயூர் கேசவன் யானை. அந்த யானையோட சிலை குருவாயூர் கோயில் முன்னாடியே இருக்குங்க. அதுதான் குருவாயூரப்பனோட கேசவன் யானை. கேசவன்னா குருவாயூர் கேசவன்னா பேரே இருக்குது. 100 வயசு தாண்டி குருவாயூரப்பனோட சன்னதியில் அப்படியே வந்து மண்டிட்டு வயசாக இறந்தது. அந்த அளவுக்கு தீவிர பக்தர் குருவாயூர் கிருஷ்ணன் மேலே அந்த யானை. அந்த யானை இப்போ எல்லாம் உயிரோடு இல்லைங்க. இந்த வரலாறுலாம் பல பேருக்கு தெரியாது. ஏன்னா நல்ல நாலேஜ் இருக்கிற ஆளுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். நாலேஜ் இல்லாத ஆளுங்க குடும்ப கதையை தான் பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்றால் உங்கள் வேலை